சனிக்கிழமை இரவு நாம் ஆங்காங்கே கூடி நாளை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த சனிக்கிழமை ஜெபத்தின் மூலம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆமென். ஆராதனை என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. அன்றைக்கு மோசே பார்வோனிடத்தில் போய் சொன்னது, என் ஜனங்களை அனுப்பிவிடு, என் ஜனங்கள் வந்து என்னை ஆராதிக்கட்டும். அதைத்தான் மோசே அன்றைக்கு சொன்னது. ஆம், தேவனை ஆராதிப்பது தான் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது. ஆராதனை தேவனுக்குரியது. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். ஆகவே தேவனை ஆராதிப்பது மிக முக்கியம். இன்று ராத்திரி ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து பாடல்களை பாடி நாளை ஆராதனைக்காக ஜெபிக்க போகிறோம். நாளை ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை இறங்க, அவருடைய பிரசன்னம் இறங்க. நம்முடைய ஆராதனை மட்டுமல்ல, நம்முடைய தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்த இந்த ஆராதனை மூலம் ஒரு பெரிய விடுதலை உண்டாக இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிப்பதற்கு முன் ஒரு வசனத்தை வாசிப்போமா? வேதாகமத்திலிருந்து உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே 5வது வசனத்திலே அங்கே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி போய் 6ஆம் வசனத்திலே உங்கள் சர்வாங்க தகனங்களை எல்லாம் பலியிடுங்கள். ஆமென். பலிகளை செலுத்துங்கள். சர்வாங்க தகன பலி, ஏறெடுத்து படைக்கும் படைப்புகள், உங்கள் காணிக்கைகள், பலிகள் இதெல்லாம் செலுத்தி அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமை படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், தேவனுடைய நாமத்தை அவருடைய ஆராதனையில் ஆலயத்திற்கு சென்று பலிகளை ஏறெடுத்து படைத்து அவரை மகிமைப்படுத்தும் போது தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிறார். அங்கே நாம் பார்க்கின்றோம், சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும், பொருத்தனைகளை செலுத்தணும், உற்சாக பலிகளை நாம் செலுத்த வேண்டும். சந்தோஷப்படுவீர்களாக, ரிஜாய்ஸ். ஆலயத்தில் வந்து தேவனை பாடி மகிழ்ந்து சந்தோஷப்படணும். இதுதான் ஆராதனை. அப்படி செய்யணும். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அங்கே அவருடைய நாமம், அங்கே சொல்றது என்னுடைய நாமம் விளங்கும்படி 5ஆம் வசனத்தில் என்னுடைய நாமம். 2வது சூசன் பிளேஸ், தேவன் தெரிந்து கொண்ட இடம். 2வது சூசன் பீப்புள், தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள். அப்புறம் 4வது பலிகள். 5வது மகிழ்ச்சி. ஆராதனையில் இவ்வளோ காரியம் இருக்குது. ஆண்டவர் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புறதில்லை. அவருடைய ஜனங்கள், அவரால் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவர் உண்டாக்கின ஸ்தலத்தில், அவர் ஏற்படுத்தின இடத்துல, அவர் வந்து வாசம் பண்ணுகிற அந்த பிளேஸில், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் வந்து நாம் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். புரிந்தவர்கள் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கர்த்தர் நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் அந்த வாசஸ்தலத்தை நாடி போய் தேவன் நமக்கு நல்ல மகிமையான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி கொடுக்கிறார். எத்தனை ஆண்டுகள் நாம் இந்த ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். இங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேசம் முழுவதும் அவருடைய அக்கினி புறப்படுகிறது. தேசம் முழுவதும் அவருடைய வல்லமை புறப்படுகிறது. இந்த சனிக்கிழமை ராத்திரி எத்தனை பேர் ஆராதனையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இருந்து ஆராதிக்கிறோம் அல்லவா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்கள். ஊழியர்கள் எப்படி இந்த ஆராதனையை நடத்த கர்த்தர்களை பலப்படுத்தி இருக்கிறார். தேவனை ஆராதிக்க உங்களை தெரிந்திருக்கிறார். ஆராதிக்கிற ஜனங்களை தருவார். நம்முடைய வேலை, நம்முடைய காரியம் என்ன? தேவனை ஆராதிப்பது தான் நம்முடைய தலையாய வேலை. ஆமென். இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையிலே நாங்கள் ஆண்டவரே குடும்பங்களாக விசுவாசிகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அதைத்தான் தாவீது சொல்லும்போது சங்கீதம் 102 மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சியோட தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள். சங்கீதம் 102. ஆகவே தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 20:1 தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். அந்த சங்கீதம் 20:5 கர்த்தருடைய நாமத்திற்கே நாங்கள் கொடியேற்றுவோம். சங்கீதம் 20:7 தேவனுடைய நாமத்தையே அவரை மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். 5ஆம் வசனம் அவருடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். சங்கீதம் 20:1 அவருடைய நாமமே உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையிலே
நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய பாதத்திலே உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீ சர்வ வல்லமுள்ள தேவன். இத்தனை நாட்கள் எங்கள் ஆராதனையில் எங்களை எப்படி நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், எப்படி உம்முடைய வல்லமை நீர் விளங்க செய்திருக்கிறீர். ஓ, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இல்லை கைவிதி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவரே, குடும்பங்களாக பிள்ளைகளாக ஒவ்வொரு இடங்களிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிப்பதுக்கு வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமை உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரணும். நாளை ஆராதனையிலே தேவரீர் இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. என்னை ஆராதிக்க எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. மகிழ்ச்சியோட ஆராதனை செய்து அவருடைய நாமத்தில் கொடியேற்றணும், அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டணும். எல்லா பரிசுத்தாவிலே நிறைந்த ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் இந்த ஆராதனையில் வந்து அசைவாட, பரிசுத்தாவியனுடைய ஆளுகை ஆராதனையில் வந்து இறங்கி வர, இது நம்முடைய ஆராதனை பரிசுத்தாவியானவரான் ஆராதனை, பெந்தேகோஸ்தே ஆராதனை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஆராதனை, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஆராதனை. ஆராதனையில் ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆராதனையில் ஆவியானவருடைய மகிமை வந்து இறங்குகிறது. ஆவியானுடைய பிரசன்னம் வந்து இறங்குகிறது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி. நாளை காலை ஆராதனையில் வந்து இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிற அதே ஆவியானுடைய பிரசன்னம் இன்றைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு இடங்களில் கர்த்தர் இறங்கி வருவார், நம்மை பலப்படுத்துவார். இன்னைக்கு ராத்திரி வேளையில் யாராவது பலவீனமாக எங்கே இருந்தாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகிமையினால் கர்த்தர் நிரப்புவார். ஓ ரபலபாவு ஷண்டனமதியன் தலஹா. ஓ தேங்க்யூ ஃபாதர். நமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஓ நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாரும் அவரை இப்பொழுது சில நிமிடங்கள் தொடர்ந்து 10 நிமிடம் அவரை அப்படியே ஆராதிக்க போகிறோம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன் என்று ஆண்டவருடைய நாமத்துக்கு நேர மகிமைப்படுத்தி அப்படியே அவரை உயர்த்தி பாடல்கள் மூலம் அவரை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இந்த சனிக்கிழமை ராத்திரி வேளையிலே ஒவ்வொரு இடங்களில் கர்த்தர் இறங்கி வருவார். அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை ஒவ்வொரு இடத்தையும் நிரப்போம். அவருடைய வல்லமை ஒவ்வொரு இடத்தையும் நிரப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கரங்களை வைத்து தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இந்த பாடல் எங்களுக்கு என்ன வேண்டும், எங்களுக்கு கொடுத்த ஆராதனைக்காக, எங்களுக்கு கொடுத்த ஸ்தலம், எங்களுக்கு கொடுத்த ஊழியர்கள், எங்களுக்கு கொடுத்த விசுவாசிகள், எங்களுக்கு கொடுத்த ஐக்கியம், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் ஆராதனையில் இறங்கி வரணுமே. தூயாதி தூயவரே, தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சொல்லி பாடுவோம். தூயாதி இணைந்து ஆராதிப்போம். உமது புகழை நான் பாடுவேன். ஆரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். ஆரில் எனக்கு ஆராதிப்போம், அப்படியே மகிமைப்படுத்தி. உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். சீடரின் கால்களை கழுவினவர் நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாடவர் சேர்ந்து. சீடரின் கால்களை கழுவினவர் நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரையின் புகழ் பாடவே. ஆராதிப்போம். உயிருள்ள வாரையின் புகழ் பாட. தூயாதி தூயவரே, தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவரே, தருகிறவரே, நோய் நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். ஆராதிப்போம். எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயாதி எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து புகழை நான் பாடுவேன். உயரங்கள் பாரினில் அடைந்தவரே,
துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. சொல்லி பாடுவோம். உயரங்கள் பாரினில் அடைந்தவரே, ஆராதிக்க பலன். துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதித்து உயிருள்ள வரை நின் புகழ் பாட வியாதித்தவரே, ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லி நான் பாடுவேன். துதிகளை ஏறெடுத்து பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவே. பரலோகில் இடம் உண்டு பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவே. எனக்கு வேறு எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதித்து பாட வேண்டும். எல்லாரும் ஆராதிக்கும் புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஆடவர் சேர்ந்து ஜெயமாக நடத்திடுவார். எங்களுக்கு முன் செல்கிறவரே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே. சேனைய தீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே அற்புதமே நமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஆடவர் சேர்ந்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள், ஜெய கீத எல்லாரும் இணைந்து பாடும். ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கு. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கத்தோராய் விட்டு விடே. ஆடவர் சேர்ந்து தாய் மறந்தாலும் மறவாதவர் மறவேன், தீக்கத்தோராய் விட்டு விடே. என்றுரைத்து மை தேற்றுகிறார், இன்றும் வாக்கு மாறிடாதே. ஓரவலவம் வாக்கு மாறிடாதே. சென்று பாடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார். நம்முடைய சபைக்கும் குடும்பங்களுக்கும் நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே பாடிக்கொண்டே ஆராதிப்போம். நானே நல்ல மெய்ப்பனத்தான். ஜெபித்துக் கொண்டே ஆராதிப்போம். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே தடைகள் நீங்க ஆராதிப்போம். நானே நல்ல மெய்ப்பனத்தான். இன்ப சத்தம் சிந்திடுவோம், இன்ப பாதை காட்டிடுவோம். இன்பப் பாதை காட்டிடுவோம். ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து செல்கிறார். எல்லாரும் இணைந்து அவரை ஆராதிப்போம். ஜெயமாக நடத்துவார். ஜெயம் கொடுக்கிற தேவனே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். இறங்கி வார ஆராதனையில் கீதங்கள் நாம்
ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. எல்லாரும் சொல்லுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகந்தோழிய, சத்ருவின் கோட்டை தகந்தோழிய, சத்தியம் சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகந்தோழிய, சத்திய நித்திய நிலைத்தோங்க. நித்தியம் நிலைத்தோ. சாத்தானின் சேனை சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து. செல்கிறார். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதித்து இந்த கால வேளையிலே உங்களுடைய மகிமை நம்மை நிரப்பட்டும். ஜெய கிறிஸ்து Bless Lord. செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடி ஏற்றிடுவோம். மகிமை மகிமை மகிமை. ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. கரைதிரை முற்றும் கரைதிரை முற்றும் நீங்கிடவே நம்மை கழுவிடுவார். கரைதிரை முற்றும் நம்மை கழுவுகிற பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அவர். அவருடைய வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக எல்லா ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதிகளை செலுத்தி ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா எல்லாரும் அவரை ஆராதிப்போம். ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரங்களை வைத்து இந்த ராத்திரி வேளையிலே இணைந்து ஆங்காங்கே கூடி நாங்களுமே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்ல எங்கள் தேவனே, நீர் சர்வ வல்லவர், நீர் மாறாதவர். எல்லா கைவைத்து நாளை தடைகள்லாம் நீங்கி அல்ல வந்து ஆராதிக்க இயற்கை தடைகள், மின்சார தடைகள், மனுஷிக தடைகள், சத்துருவின் எல்லா தடைகளெல்லாம் மாறி போக ஆண்டவர் தம்முடைய நாமத்தை ஆராதனை மூலம் மகிமைப்படுத்த அவருடைய வல்லமை இறங்க, அவருடைய பிரசன்னம் இறங்க, அவருடைய மகிமை நம்மை நிரப்ப. ஆமே. ஆராதனை நல்ல ருசித்தவர்கள், ஆராதனையில் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பூமியில் நமக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் ஆராதனை. அவருடைய மகிமையின் பிரசன்னம், அந்த பிரசன்னத்தில் தேவன் நம்மை நிரப்பி நடத்துகிறார். கையசைச்சு நல்ல வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு தரணுமே. வசனங்களை கர்த்தர் கொடுக்கணும், நல்ல பாடல்களை தரணும், பாடுகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், எல்லாரும் இணைந்து பாடி மகிமைப்படுத்தணும். பரலோக எங்கள் ஆராதனையில் இறங்கி வரணும், பரலோக மகிமை இறங்கி வரணும், சீனாய் மலை மகிமை இறங்கி வரணும். ஓ ரபாலபா ஷண்டலா தியாண்டலபா. ஜோமனுங்க ஜோமனுங்க. எல்லா இடங்களும் தடைகள் நீங்குகிறது. திரளான ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளணுமே, திரளான ஜனங்களுடைய மகிமையை பார்க்கணுமே. தேசத்தின் சாபங்கள் எல்லாம் மாறணும், தேசத்தின் அந்தகாரங்கள்லாம் நீங்கணும், தேசத்தில் உள்ள இல்லாத வல்லமைகள் எல்லாம் நீங்கணும், சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் தேசத்தில் உள்ள அழியணும், அவருடைய கிருபை வெளிப்படணும், சாபங்கள் எல்லாம் நீங்கணும். ஓ சுபிட்சங்கள் வரணும், தேசத்துக்கு சேமம் வரணும். ஆராதனை மூலம் தேசத்தில் சேமம் உண்டாகணும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம். ஓ விசுவாச குடும்பங்கள் இருக்கிற வேலை தடைகளெல்லாம் மாறணும், பிள்ளைகளுடைய காரியங்களெல்லாம் தடைகளெல்லாம் மாறணும், பொருளாதார தடைகளெல்லாம் மாறணும், கடன் தொல்லைகள் மாறணும், சாபங்கள் மாறணும். ஆராதனையில் எங்களுக்கு விடுதலை வேணும். எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளணும், நீ ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளணும். அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் ராஜாவே சொன்னார்ல, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர்னு சொல்லி, அதுபோல ஒரு வல்லமுள்ள சாட்சி எழுமணும். ஒரே நம்ம பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம். நம்ம இருக்கிற கிராமங்கள், ஊர்கள், நகர்கள், பட்டணங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடத்துல அந்தகாரங்கள் மாறி தேவ மகிமை வெளிப்பட, தேவ கிருபை வெளிப்பட, சாபங்கள், வியாதிகள், அக்கிரமங்கள் எல்லாம் மாறி போக ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். ஜனங்கள் வருகிற ஒவ்வொரு இடங்களில் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் ரத்தத்தை தெளிக்கிறோம். சில குடும்பங்களில் ஆராதனைக்கு வர முடியாமல் சிலர் இருப்பாங்க.
பலவீனமாக இருப்பாங்க, வியாதியாக இருப்பாங்க, கர்த்தரோட எல்லாம் பலப்படுத்த, எல்லாரும் ஆராதனைக்கு கொண்டு வர ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். நம்முடைய வல்லமை நீர் விளங்க செய்யும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ராத்திரி வேளையிலே எங்கள் ஆராதனை உமக்குத்தான் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ நீர் சர்வ வல்லமுள்ள தேவன். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கைவித்து உமக்கே ஆராதனை, உமக்குத்தான் ஆராதனை. எங்களுடைய துதி, எங்களுடைய ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்கள் துதிகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. ஆராதனை ஒரு நிமிடம் ஆராதிப்போம். உமக்கே ஆராதனை. இயேசுவே உம்மை வைத்திடுவேன், இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். எல்லாரும் அவரை உயர்த்த நிமிஷம். என் நேசரே மகிமைப்படுத்த எல்லாரும் உம்மை பாடிடுவேன். இவ்வளவு நன்மை செய்தீரே இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். என் நேசரே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். உம்மை பாடிடுவேன். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. சொல்லி பாடு. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை அசைத்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஒரு ஆண்டு கடந்து இன்னொரு ஆண்டு ஒரு நாள் எங்களை கடந்து வர பண்ணுகிறோம். புதிய மாதம், புதிய நாட்களை, ஒரு புதிய வாரம், புதிய நாள். தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்களை வைத்து கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்காக, நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக, ஆராதனை மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக, ஆராதனை மூலம் தேசத்தில் ஆசீர்வாதம், குடும்பங்களில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த ஆராதனை தான் மகிமை கொண்டு வருகிறது. சாபங்கள் மாறுகிறது. இந்த மகிமுள்ள ஆராதனையிலே தேவன் நம்மை கொண்டு வருவாராக, ஆசீர்வதிப்பாராக, தடைகளை நீக்குவாராக. இணைந்து ஜெபிப்போமா? அந்தந்த இடங்களில் இருக்கிறவங்கள ஜெபம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி எங்களை ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக நன்றி. நாளை ஆராதனை நாங்கள்லாம் போய் ஆராதிக்க உதவி செய்யும். திரள் கூட்டமாய் வந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரையும் கொண்டு வரோம். மொழிகளை பயன்படுத்தும், பாடல்களை பயன்படுத்தும். நாங்களும் நல்லா பாடியுமே ஆராதிக்கிறோம். மகிமைப்படும். சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்று ராத்திரி அங்கங்கே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஊழியர்களாக கூடி சனிக்கிழமை ராத்திரி கொஞ்ச நேரம் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாளை ஆராதனை என்பது மகிமையான ஆராதனை, பரிசுத்த நாள், நம்முடைய வல்லமுள்ள நாள், உயிர்த்தெழுந்த நாள். கூடி வந்து நாங்களுமே ஆராதிக்கணுமே. இத்தனை ஆண்டுகள் எப்படி ஆராதிப்பதற்கு எங்களை நீர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நாளை ஆராதனையில் இறங்கி வாரும். இயற்கை தடை, எல்லா தடைகள், மனுஷிக தடைகள், அந்தகார தடைகள், சத்துருவின் தடைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலும் மாறிப்போவதாக. ஆவியானவர் இறங்கி வாரும். சீனாய் மலையின் மகிமை, அன்றைக்கு டேபர்னக்கிள் ஆசீர்வாத கூடாரத்திலிருந்த மகிமை எங்கள் ஆலயத்தில் இறங்கட்டும். எல்லா ஜனங்களும், விசுவாசிகளும், மக்களும், ஊழியர்களும் வந்து ஆராதிக்கட்டும். இணைந்து ஜெபித்த குடும்பங்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் இணைந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த இணைந்து ஜெபிக்கிறதுல எல்லா அவங்கவுங்க இடங்களில் உள்ள எல்லா ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதித்தரணும். எல்லா மகிமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நாளை காலை ஆராதனையில் சந்திப்போம். God bless you.